ஹலோ கைஸ், இன்னைக்கு நாங்கள் போன இடம்தான் உலகத்திலே ரொம்ப பிரசித்தி பெற்ற சவுந்தரராஜ பெருமாள் கோயில், திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு. போகிற வழியில் இந்த ஒரு மரத்தை பார்த்தோம். நீங்களே பாருங்கள், அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், அந்த மரம் தான். அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் பூ பூத்துருந்துச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரோட்டில் நிறைய இடத்துல இந்த மாதிரி மரத்தில் இந்த ரெட் கலர் பூ பூத்துருந்துச்சு. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களும் பாருங்கள், அது பக்கத்துலேயே ஒரு கோயில் வேறு இருக்குது. அந்த பூ நல்லா ரெட்டிஷாக இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே நல்லா கண்ணுக்கு குளுமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கோயிலுக்கு போகிற வழியில் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான வீடு இருக்குது கைஸ். மாடி வீடு. மாடி வீடில் 2 மாடி, கீழே ஒரு மாடி, மேலே ஒரு மாடியில். அதுக்கு மேலே பழைய காலத்து மெத்தடில் ஓடு பதிச்சிருக்காங்க. உண்மையிலே ஓட்டு வீடு தான், ஆனால் 2 மாடி, நல்லா இருந்துச்சு. ஸோ அது அப்படியே நாங்கள் வந்துக்கிட்டுருக்குறோம். அடுத்து அந்த ரெட் கலர் பூ பூத்த மரம் இன்னொன்னையும் பார்த்தோம். நீங்களே பாருங்கள், அது பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே ஒரு மரம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு மரம். ஸோ அதுக்கடுத்து அந்த ரோடு ஃபுல்லாக அந்த மரம் நிறையாவே இருந்தது. இப்போ நாம் வந்து கோயிலுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இது என்ன கோயில் வந்து பார்த்திங்கன்னா, அதான் சொல்லியிருந்தேனே, உலக பிரசித்தி பெற்ற தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில். இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட கோயிலுக்கு வந்துட்டோம். வியாழக்கிழமை இந்த திருமண தடை நீங்கள் ரதி மன்மதன்கிற பூஜை நடைபெறுமா. இது வந்து பார்த்திங்கன்னா காலைல 7 to 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடைபெறும்னு இதில் இங்கே போர்டு வச்சுருக்காங்க. வந்துட்டோம். கோயிலில் பார்த்திங்கன்னா யாருமே கூட்டமே இல்லை, யாரையும் காண, வண்டி எதுவும் இல்லை. 2 டூ வீலர் தான் நிற்கிது. அந்த தெப்ப குளத்துக்கு பக்கத்தில் நிற்கிது. அங்கே தான் நாங்களும் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வண்டியில் போய் நின்றுட்டுருக்குறோம். இந்த மரத்தை பற்றி நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். எனக்கு ஒரு முக்கியமான மரம் இருக்குது. இந்த மரம் தான். இந்த மரத்தை பற்றி நான் வர்றப்ப சொல்கிறேன். வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அது ஒரு முக்கியமான மரம். ஸோ யாரும் கூட்டம் எதுவுமே இல்லை. சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுடைய கோபுரம். இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கோயிலுடைய கோபுரம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கிற கோயில் தான். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நடை சாத்திட்டாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து லேட்டாக வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் 12 மணிக்குள்ளே வந்துடலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த கோயில் 12 மணிக்கு சாத்திடுவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வர்றப்ப எங்களால் கோயிலுக்குள்ளார போக முடியலை. நடை சாத்திருந்துச்சு. ஸோ 12 மணி வரைக்கும் தான் காலையில் திறந்துருக்கோம். ஸோ அதனால் வர்றவங்க முடிஞ்ச அளவுக்கு 12 மணிக்கு உள்ளார கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விளக்கு போடுற இடம் இதெல்லாம். இந்த சைடு கோயிலோட லெஃப்ட் சைடு இது. நாங்கள் இந்த லெஃப்ட் சைடு தான் நடந்து போயிட்டுருக்குறோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்பூசணியில் வந்து விளக்கு வந்து இங்கே நிறையா போடுவாங்க. ஸோ அது வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. 12 மணிக்கு கோயில் சாத்தினதுக்கப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு தான் திறப்பாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வர்றதா இருந்தால் 4 மணிக்கு மேலேயும் வரலாம். ஸோ நாங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு வரோம்.
அந்த இன்னொரு வாசல், இது கோயிலோட இன்னொரு வாசல், இதுவும் சாத்தி இருந்துச்சு. ஸோ இங்கேயும் நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ இங்கே வந்து பிறந்த குழந்தையோட வரவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே தாய்மார்கள் பாலூட்டும் அறையும் தனியாக செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, தாய்மார்களும் இங்கே வரலாம். இந்த கோபுரத்தோடைய வியூ பாருங்கள், இப்போ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட ரைட் சைடு இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அன்னதானம் போகிறாங்களா? நாங்கள் இப்போ அன்னதானத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ லெஃப்ட் சைடு இருந்துச்சு, அதே மாதிரியே ரைட் சைடு சாமியோட இந்த முன்னாடி தெரியுது பாருங்கள், இந்த கோபுரம் மாதிரி சின்னதாக. இது வந்து இன்னொரு வாசல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பரமபத வாசல்னு சொல்லுவாங்க, அல்லது சொர்க்க வாசல்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது தப்பாக இருந்தால் சாரி, பரமபத வாசல்னு போட்டிருக்குது. ஸோ இதுவும் க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வாக் பண்ணி போயிட்டு இருந்தப்போ தான் சொன்னாங்க அன்னதானம் போடுறேன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டோம், இந்த எல்லோ கலர் பில்டிங்கு. ஸோ அன்னதானம் அங்கே போய் சாப்பிட போயிட்டோம். டெய்லி 100 பேருக்கும், சிறப்பு நாட்களில் 200 பேருக்கும் இங்கே அன்னதானம் போடுவாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து அப்படியே திரும்ப நடக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த நடந்து திரும்ப எகைன் இந்த வந்த வழியிலே திரும்பி போயிட்டுருக்குறோம். இந்த பரமபதல் வாசல் வந்தோம்ல, அந்த வழியிலேயே திரும்ப போயிட்டுருக்குறோம். இந்த ஆங்கிலம் உங்களுக்கு கோபுரம் தெரியுதா? இதுதான் வந்து சவுந்தரராஜ பெருமாள் கோயில் கோபுரம். மேலே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப அமைதியான இடம், மரங்கள் நிறையா இருக்குது இந்த கோயிலை சுற்றி. ஸோ நிழலுக்கு பஞ்சம் இல்லை, நல்லாவே இருக்குது. காட்டினது கோயிலோட அந்த சைடு. இப்போ நாங்கள் கோயிலோட இந்த சைடு அன்னதானம் சாப்பிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பரமபத வாசலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த தூண் மண்டபம் தான் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோஜாப்பூ இதழ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த தூண் தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த கருங்கல்லையே பண்ணியிருக்காங்க. நீங்களும் பாருங்கள், உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ இந்த லக்கில் ஜஸ்ட் ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடம். நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் உட்காந்துட்டு போங்க. இந்த சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் இது. தெப்பக்குளத்தில் 2 மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருடனுடைய சிலை இருக்கும், கருட பகவான் சொல்லுவாங்க. அந்த கருட பகவானுடைய சிலை ஆப்போசிட்டில் இருக்கும். இதுக்கு நேர் பின்னாடியும் கருட பகவான் சிலை வந்து இருக்கும். அதுக்கடுத்து இந்த சைடு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனுமன் இருப்பார். இதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் பேக் சைடும் அனுமன் தான் இருப்பாங்க. வீடியோவோட இடையில சொல்லியிருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம். சிவனுக்கு உகந்த மரம்னு சொல்லுவாங்க. அந்த வில்வலை வச்சு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இதை யாராவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது இருக்கு, நான் இது எங்கள் பக்கத்துலலாம் இல்லை, இது கோயிலில் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். இது ரொம்ப சின்ன மரமாக தான் இருக்குது. இலை 3 இலையாக இருக்குது. மும்முனா இருக்குமோ? சிவனுக்கு வந்து 3 கண்கள் இருக்கனால அந்த இலை வந்து 3. வீடியோ எடுத்துட்டு இருக்க, வீடியோ எடுக்க சொல்ல, ஃபோட்டோ தான் எடுக்க.